கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே. ஆஹா, பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டு. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்து அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான். ஆஹா, பிரமாதம் பிரமாதம். கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு எனக்கு உண்டான தலால ஆறிடும். அதெல்லாவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆகுதுல்ல. இதே எழுதிக்கா, நடுவுல மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு உண்டான காயம் தன்னால ஆகட்டும். எனக்கு உண்டான காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி. அதையும் எழுதணுமா? ஆஹா, இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க அதுக்கே வருது. ஆனா நான் அழுது ஏன் சோகம் ஒண்ணு தக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வளருக்கு கூட நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? பொன்மானே பொன்மானே, இன்ன காயமான போதும் என் மீனி தாங்கிக் கொள்ளும். முந்தன் மீனி தாங்காது சென்றேனே. இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க அழுகை வந்தது. இந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்து அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனிலேயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே, அபிராமி லாலியே லாலி லாலியே. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? உனக்கு புரியுமா?